ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போது ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் டெய்லி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ரிப்பீட்டாக சொல்லிகிட்ருப்போம். ஸோ ப்ரோட்டீனோட நன்மைகள் என்ன, எந்த உணவில் ப்ரோட்டீன் இருக்குது, யார் கண்டிப்பாக சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது, எவ்வளோ சாப்பிடணும், இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ப்ரோட்டீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டீனோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ நம்ம உடம்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரீபில்ட் பண்ணக்கூடிய வேலை வந்துட்டு ப்ரோட்டீனோட முக்கியமான வேலை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம உடம்பு ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வீடு கட்டுறதுக்கு என்ன வேணும்? செங்கல் வேணும். வீடு கட்டுறதுக்கு முக்கியமாக செங்கல் வேணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் நம்ம செங்கல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம உடம்பை கட்டுறதுக்கு முக்கியமாக நமக்கு ப்ரோட்டீன் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். இப்போது குழந்தைங்களாக இருந்தால் குழந்தைங்க வளரணும் அப்படின்னா ப்ரோட்டீன் வேணும். இப்போது பெண்களாக இருந்தால் ஹார்மோன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் வேணும். வயசானவங்களாக இருந்தால் மசில் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு ஏஜ் தாண்டும் போது. ஸோ அந்த மசில்ஸுக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் தேவை. நம்ம அடல்ட்டாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை. எல்லாருக்குமே ப்ரோட்டீன் வந்துட்டு தேவை. ஸோ சிலர் நினைக்கிறது என்னென்னா, ஜிம் போகிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அதே மாதிரி நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும்னா ப்ரோட்டீன் வேணும். நம்ம டயர்டாகாமல் எப்பவும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா ப்ரோட்டீன் வேணும். ஸோ மொத்தத்தில் எல்லாருக்குமே ப்ரோட்டீன் தேவை. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா, 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 50 கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுக்கணும் ஒரு நாளைக்கு. இப்போது ப்ரோட்டீன் என்ன உணவுகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கடலை, பருப்பு வகைகள், மீன், சிக்கனு, முட்டை, இதில் எல்லாமே ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி உணவுகளை நம்ம வந்துட்டு ப்ரோட்டீன் நம்ம எடுக்கணும். நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா நம்ம உணவுகளில் அதிகமாக இருக்கக்கூடியது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, எண்ணெய்கள் அதிகமாக இருக்குது. பட் ப்ரோட்டீன் வந்துட்டு நம்ம கம்மியாக தான் எடுக்கிறோம். ஸோ பெட்ரோல் இருக்குது, இன்ஜின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாத மாதிரி தான் நம்ம ப்ரோட்டீன் எடுக்காமல் இருக்கிறது. இப்போது நிறைய பேர் வெறும் சோறு சாம்பார் எடுக்கிறோம். அதில் அதிகமாக இருக்கிறது என்ன? பருப்பு கொஞ்சோட்டு தான் எடுக்கிறோம். மற்றபடி சாப்பாடு அதிகமாக எடுக்கிறோன்னா அதில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி உணவுகளில் நம்ம உடம்புல ஒரு காயம் வந்துருச்சு, ஒரு புண்ணு வந்துருச்சு, சீக்கிரம் சரியாகணும், ஹார்மோன் ப்ராப்ளம் சீக்கிரத்தில் சரியாகணும், ரொம்ப வெயிட் குறைஞ்சிட்டேன், வெயிட் கூடணும் அப்படின்னா ப்ரோட்டீன் உணவுகள் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். ஒரு நாள் தேவையான அளவுகள் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க அப்படின்னா மொத்தமாக ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. இப்போது 50 கிராம் ப்ரோட்டீனுன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, 100 கிராம் 150 கிராம் எல்லாமே ஹை ப்ரோட்டீன் உணவுகளாக எடுப்பாங்க. கார்போஹைட்ரேட் இருக்காது, குட் ஃபேட் இருக்காது, வெறுமையாக ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மிஸ்டேக் பண்ணுது. ஸோ எப்போவுமே நம்ம உணவுகள்ங்கிறது பேலன்ஸ்டாக எடுக்கணும். ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு எல்லாமே பேலன்ஸ்டாக எடுக்கிறது தான் ஒரு நல்ல ஹெல்த்தியான உணவு பழக்க வழக்கங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தால் கிட்னி டேமேஜ் ஆயிருமா அப்படின்னு. இப்போ ஹெல்த்தியாக இருக்கவங்க ப்ரோட்டீன் நார்மலாக பேலன்ஸ்டாக எடுக்கும்போது கிட்னி டேமேஜ் ஆகாது. ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ரோட்டீனை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ப்ரோட்டீனை உங்கள் டாக்டரை கேட்டுட்டு ப்ராப்பராக எடுக்கணும். ஆல்ரெடி கிட்னி டேமேஜ் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ரொம்ப லோட் போடாமல் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அளவாக எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரோட்டீனோட பயன்கள் என்ன, ப்ரோட்டீன் என்ன உணவில் அதிகமாக இருக்குது, எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.